அடுத்த முதல்வர்னா தளபதி மட்டும் தானே, வேறு யாரும் இல்லைண்ணா. தளபதி மட்டும் தான் வரணும், வேறு யாரும் முதல்வர் தேவையில்லை. ஆனால் ரொம்ப எதிர்பார்க்குறோம் அவரை, வேறு யாரும் நாங்கள் எதிர்பார்க்கல. தளபதி ஸ்பீச் நல்லா தானே இருந்தது. தளபதி ஸ்பீச் நல்லா தானே இருந்தது. பாதுகாப்பு இல்லைண்ணா, பாதுகாப்பு கிடையாது. உரிய இடத்துல பாதுகாப்பு கொடுக்குறாங்க. தேர்தல் ஆணையம் இதை பார்க்கணும். லோக்கலில் இருக்கிற இன்ஸ்பெக்டர், ஏசி, டிசி எல்லாருமே மாற்றினா தான் எல்லாம் சரியாக வரும். இன்னமும் அது ஆளுங்கட்சி ரோலிங் பார்ட்டியில் தான் மொத்தம் எல்லாமே இருக்காங்க. பாதுகாப்பு பார்த்தீங்களா, இந்த குறிய இடத்துல இத்தனை ஆயிரம் ஜனம் சேருது. அவர் பேசுகிறார், அவ்வளோ பெரிய தலைவர் பேசுகிறார். பெரிய இடமா கொடுங்க, நீங்கள் பெரிய இடமா கொடுத்தீங்கன்னா தான் விசாலமாக பேசிட்டு போக முடியும். இது அடிக்கடி எதுக்கு நடக்குதுன்னா, இந்த மாதிரி சொல்லி அண்ணனை முடக்கலான்னு பார்க்குறாங்க. முடக்கினார்னா இவர் பிரச்சாரத்துக்கு வரமாட்டார். சனிக்கிழமை கேட்டார், ஹாலிடே டைமில் எந்த மக்களுக்கு அந்த டிஸ்டர்பம் வந்திருக்காது, ஈஸியாக போயிருப்பாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணார், அவர் தர முடியாது, சின்ன ஒரு பள்ளத்தை போட்டுட்டு எம்கேபி நகர் இதில் பள்ளத்தை போட்டுட்டு அவங்க சட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி கேன்சல் பண்ணாங்க. இனி திங்கக்கிழமை எவ்வளோ மக்கள் பாதிக்கப்படுறாங்க. இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு அண்ணனை தப்பாக நினைக்கிற ஒரு உள்நோக்கத்தை கற்பிக்க தான் இந்த காவல்துறையும் இப்போ இருக்கிற அந்த அரசாங்கமும் சேர்ந்து பண்ணுது. இது தேர்தல் அதிகாரம் என்ன பண்ணுன்னா, இந்த தேர்தல் அதிகாரம் அர்ச்சனா பட்நாயக் தலையிட்டு லோக்கலில் தேர்தல் அதிகாரிகளையும் காவல்துறை அதிகாரிகளையும் மாற்றினாதான் இனிமேல் வர எல்லா ஏரியாலையும் எல்லா பகுதியிலும் எல்லா தொகுதியிலும் அண்ணன் போயிட்டு இந்த 20 நாள் தான் நான் இருக்குது. 20 நாளில் நீங்கள் எப்படி இந்த மாதிரி பிரச்சனை ஆகும்? தோகிற மூலக்கடையிலேருந்து இங்கே வருதுக்கு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகுது. 15 நிமிஷத்தில் வர இடத்துல இந்த மாதிரி பண்ணுறாங்க. இனி வருங்காலம் இந்த ஆட்சி மாற்ற உறுதி காவல்துறையும் சரி, தேர்தல் அதிகாரமும் சரி, ஆட்சி மாற்ற உறுதி. இதே ஆட்சி மாறும், காட்சிகளும் மாறும். நாளைக்கு அண்ணன் சிஎம் உட்காருவார். அப்போ இப்போ இருக்கிற எல்லா அதிகாரிகளும் நாளைக்கு அண்ணனுக்கு பதில் சொல்லி ஆகும். இது எங்கள் டிவிக்கு சார்பாக கொளத்தூர் தொகுதியில் நாங்கள் ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். அண்ணனுக்கு பாதுகாப்பு கொடுங்க. பாதுகாப்பு தான் முக்கியம். பொதுமக்களுக்கும் அண்ணனுக்கும் பாதுகாப்பு கொடுத்தாகணும். 90% அது டிவிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஜனத்தை பார்த்து முடிவு பண்ணிடலாம்னா, இது தானாக சேர்ந்த கூட்டம் கிடையாதுண்ணா. அது நாங்கள் ஒரு காசு கொடுத்து 300 ரூபாய் 500 ரூபாய் 200 ரூபாய் கொடுத்து நாங்கள் கூப்பிடல. தானாக வந்த கூட்டம் இது. எங்கள் தலைவருக்கு தானாக வந்த கூட்டம். மற்ற கட்சிக்கு 500 ரூபாவும் கோட்டரும் கோழி பிரியாணி கொடுத்து தான் வருவாங்க. எங்கள் தலைவர் முகத்துக்கோசம் ஆயிரக்கணக்கான ஜனம் பார்க்குது. ஏன்னா எங்கள் அண்ணன் வந்தாலுமே எங்கள் அண்ணன் திருவிழா தான். இது தேர்தல் திருவிழா. ஆட்சி மாற்ற உறுதி. ஆட்சி 2026 நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த வீடியோ மூலயமா சொல்கிறேன், 234 தொகுதியாக நாங்கள் அடிப்போம். நல்லா இருந்துச்சு. ரொம்ப கம்மியான நேரம் இல்லை, க்ரௌட் அதிகமாக இருந்தது இல்லைங்களா. காலைல 10:30லேருந்தே இங்கே ரொம்ப க்ரௌடாக இருந்தாங்க. மக்கள் பாதுகாப்பு கருதி அவர் ஷார்ட்டாக பேசியிருக்கலாம். எதுக்காண்டி நீங்கள் தாவேக்காக ஓட்டு போடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன காரணத்துக்காக? எங்களுக்கு மாற்றம் வேணும். இதே மாற்றத்தை தான் நாம் தமிழர் கட்சியில் சொல்கிறாங்க, மற்ற கட்சியில் சொல்கிறாங்க. நீங்கள் ஏன் பர்டிகுலர் தாவேக்காக? அவர் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ரெண்டாவது இப்போ விமென்க்கு எங்கேயுமே சேஃப்டி இல்லை. அவர் வந்தால் எங்களுக்கு பெட்டராக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த ஆட்சியில் எங்கேயுமே சேஃப்டி இல்லைன்னு சொல்கிறீங்களா? இந்த ஆட்சியில் எங்கேயுமே சேஃப்டி இருக்கா இல்லையான்றதை தாண்டி மெஜாரிட்டி வைஸ் நீங்களே பார்த்துட்டு தானே இருக்கீங்க. 2 வயசு குழந்தைய ரேப் பண்ணி கொண்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு வயசான பாட்டியை அவங்க ஹஸ்பண்டை அடிச்சுட்டு அவங்க ஒய்ஃபை ரேப் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ எங்கே பாதுகாப்பு இருக்குது? விஜய் ஆட்சிக்கு வந்தால் எதை முதல்ல மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? அவர் ஆட்சிக்கு வந்தால் முதல் ஊழலை ஒழிப்பாருன்னு நாங்கள் நம்புகிறோம். ஊழல் ஆட்சி அடியோடு எடுத்துருவார். இப்போ இந்த பார்க்க வந்த கூட்டம்லாம் இது ஒரு நடிகரை பார்க்க தான் வந்திருக்காங்க. இது ஓட்டா மாறாது. வேற எந்த நடிகர்? ஒன்னே ஒன்று சொல்லிட்டுமா, விக்ரவாண்டிலேருந்து நாங்கள் பார்க்குறோம் நடிகர்னு இதையே சொல்கிறீங்க. அப்படி பார்த்தா உதயநிதி ஸ்டாலின் கூட தான் நடிகர். அவருக்கு ஏன் வரல? அதனால் இதெல்லாம் சும்மா அவங்களாம் மித்து கிரியேட் பண்ணணும். ஏதோ ஒன்று அவரை சொல்லணும், அதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. இது ஸ்டாலின் சார் அவர் ஏற்று தாவேக்கா நிற்கிறாரு பாபு. ஓகே, எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது நல்லா தான் இருக்கும். இது ஒரு மாற்றமாக தான் இருக்கும். ஏன்னா இவ்வளோ நாள் கொளத்தூர் எங்கள் கோட்டை அப்படி இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த கோட்டை இனி தகர்த்தப்படும். அவ்வளோதான். எல்லாருமே காசு கொடுத்து வருவாங்க. இது காசு கொடுக்காத விடுறோம், எங்கேயுமே பார்க்க முடியாது. எல்லாம் சொல்கிறாங்க ரசிகரை பார்க்க வருவாங்க அப்படின்னு. நான் 30 வருஷமாக இருக்கிறேன். நானும் நிறைய பேர் சீமான்லேருந்து கமல் சார் வரலாறு எல்லாம் பார்த்துருக்கோம். இவ்வளோ கூட்டமே கிடையாது. எல்லாம் மக்கள் சரியாக பண்ணுறாங்க. இந்த மற்ற மாதிரி சாட்டு முழுக்கத்துற மாதிரி விளம்பிய கலக்காத நல்ல செய்வார், நல்லது பண்ணுவார். டிவிக்கு ஓட்டு அடிங்க மக்களை வேண்டுகொள்கிறது. ஸ்பீச் எப்படி இருந்துச்சு? ஸ்பீச் நல்லா இருந்துச்சுங்க. அதே மாதிரி இடம் ஒரு நல்ல ஒரு தாளமாக இடமே கிடையாது. அவர் மக்களையும் பார்க்குறாரு, வரும் பிரச்சாரத்தை பார்க்கணும். வெயில் அடிக்குது, அதை பார்த்துட்டு அவருக்கு என்ன கரெக்டாக பண்ணணும்னு தோணுதோ அதை கரெக்டாக பண்ணிட்டு போயிட்டார். ஆனால் இருக்கிற மக்களை கூட்டத்தினால ஒன்றுமே சவுண்டுக்கு சரியாக கேட்கல, சரியாக பார்க்க முடியல. அதனால் வரட்டும், முதல்வராக வந்த பிறகு சரியாக பார்ப்போம்னு நம்பிக்கை இருக்குது. அவர் முதல்வராக வந்தால் என்ன மாற்றம் கொண்டு வரலாம்னு நினைக்கிறீங்க? நம்ம புதுசாக திமுக பொங்கல் தீபாவளிக்குன்னு புதுசாக சட்டை போடுறதுனால அதே துணிமணி போடணும்னு நினைக்கக்கூடாது இல்லையா? இதில் ஆட்சி பார்த்தாச்சு, அதுன்னு பார்த்து சலிச்சிச்சு. ஒன்றும் கிடையாது. அதே ரவடிசனம், அதே போதைப் பொருள் தான் இருக்குது.
இவர் வந்தால் ஒரு மாற்றம் வரட்டுமே, என்ன தான் செய்வோன்னு எல்லாத்துக்கும் ஆர்வம் இருக்கும் இல்லையா? இல்லை அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நல்லது செய்யறவங்க அரசியல் வந்தால் நல்லது செய்ய மாட்டாரு என்னங்க நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கை தானே வாழ்க்கை, நல்லது பண்ணுவார். இதே மாற்றத்தை தான் வந்து நாம் தமிழர் கட்சியும் கொண்டு வராங்க. ஏன் அவங்கள பார்க்காம நீங்கள் ஏன் விஜயை பார்க்குறீங்க? ரைட்டு சார், கரெக்டு தான். நல்லது செய்கிறவங்களுக்கு மற்றவங்க வந்து தாழ்மையாக பேச மாட்டாங்க இல்லையா? நல்லது செய்கிறோம்னா இப்போ நம்ம ரோட்டில் போயிட்டுருக்கோம், நாய் குலைக்குது, அதை திருப்பி நம்ம கல் எடுத்து வச்சா திருப்பி குலைக்க தான் செய்யும். நல்லது செய்கிறவங்க வார்த்தையில் செய்யக்கூடாது. சரி, இத்தனை வருஷம் நின்றுருக்காருல்ல, எங்கே வந்து என்ன செஞ்சுருக்காரு சொல்லுங்கள். நான் பெரம்பலூர் மாவட்டம், எனக்கு குன்னம் தொகுதி, என்ன செஞ்சுருக்காரு சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன ஒன்றுமே சும்மா வாயில் வடை சுடுறது தான். எண்ணெய் தூக்கி அப்படியே வடையில் போட்டால் பல பொறிச்சிட்டு போவார். அதெல்லாம் நீங்கள் கேட்காதீங்க, அதான் பார்க்காதீங்க. வளர்ந்து இருந்தால் தாங்க வளர்ச்சிக்கு பரவ முடியுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். வழி விடுங்கப்பா. பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து குன்னம் வட்டம் திம்மூர் கிராமத்திலேருந்து வரேன். நானும் விஜய்க்காக கட்சியிலேருந்து நாங்கள் மன்றத்திலேருந்து அப்பயே மன்றம் 2023 நாங்கள் மன்றத்தில் இருக்கோம். டிக்கெட்டு எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் டிக்கெட்டு டிஷர்ட்டு எல்லாமே தருவாங்க. நாங்கள் மன்றத்திலேருந்து மன்ற தலைவர் எல்லாமே நாங்கள் இருக்கோம். இப்போ கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து எங்களுக்கு வந்து ஒன்றிய கிளையில் எங்களுக்கு பதவி கொடுத்துருக்காங்க. நாங்கள் பெரம்பலூர்லேருந்து நாங்கள் கிளம்பி வரோம். இதுக்காக நாங்கள் நேற்று நைட்டு 12 மணிக்கு பஸ் ஏறி காலையில் ஒரு 6:30 மணிக்கு தான் நாங்கள் வந்து இறங்குறோம். விஜய் பார்க்கணுங்கிற ஒரு காரணத்துக்காக நாங்கள் மெனக்கட்டு நாங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு நாங்கள் விஜயை பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் நாங்கள் வந்திருக்கோம். விஜய் வந்தால் தான் ஆட்சி மாறும். போன ஆட்சி அந்த ஆட்சிலாம் இல்லை. விஜய் வந்தால் ஒரு புது மாற்றம் கிடைக்கும். அதனால் விஜயை வந்து எல்லாமே வரவேற்போம். விஜய் வந்து செய்வார். யாரும் செய்ய மாட்டீங்கன்னு நினைக்காதீங்க. விஜய் வந்து எல்லாத்துக்கும் நல்லதான் செய்வார். அவர் படத்தை விட்டுட்டு வராருன்னா, கோடியாக சம்பளம் வாங்குறத விட்டுட்டு வராருன்னா மக்களுக்காக செய்கிறது தான் வராரு. எல்லாம் கோடியாக வாங்கிட்டு போய் எல்லாம் அமுக்குறாங்கள ஒழிஞ்சு. எங்கள் ஊரில் ஒரு பப்ளிக் பாத்ரூம் இல்லை, ஒரு ரவுண்டான இல்லை, பூங்கா இல்லை, ஒரு ஏரி குடம் எதுவுமே பூங்கா எதுவும் எங்களுக்கு செஞ்சு தரல. எந்த ஆட்சிலையுமே செஞ்சு தரல. நான் ஒரு கிராமத்தில் வசித்து வருகிறேன், திம்மூருங்கிற கிராமத்தில். ஒரு சாலை ரோடு கூட எதுவுமே எனக்கு வர கிடையாது. அதனால் வந்து இந்த விஜய் ஆட்சிலையாச்சும் டிவி கீழேயாச்சும் எங்களுக்கு வந்து சாலை அறுத்தம் வரும், நல்லது வரும். அது யார் செஞ்ச புண்ணியமோ இல்லை. விஜய் வந்துட்டார்னாவே எல்லாமே நல்லது நினைக்கும். அடிப்படையே சட்ட ஒழுங்கு சரியில்லைண்ணா. சட்ட ஒழுங்கு சரி கிடையாதுங்க. அதாவது 3 வயசு குழந்தைலேருந்து 60 வயசு ஒரு மூதாட்டி வரைக்கும் இங்கே இப்போ சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு கிடையாது. எல்லா இடத்துலையும் ட்ரக்ஸ் அதிகமாகி போச்சு. வட சென்னையிலுமே ட்ரக்ஸ் தான். இங்கே வந்து மானாவாரியாக இருக்குது. எங்கே போனாலும் மலிவு விலை கடை மாதிரி கிடைக்குது. இப்போ அதெல்லாம் ஃபஸ்ட்டு இங்கே சட்ட ஒழுங்கும் இங்கே ட்ரக்ஸையும் நீங்கள் கட்டுப்படுத்தினாலுமே இந்த வட சென்னை தொகுதியில் தான் வருது. உங்களுக்கு குளத்தூர் எல்லாமே இது வந்து சிஎம் தொகுதின்றதுனால காவல்துறைங்க வந்து எனி டைமும் இங்கே ரவுண்ட்ஸில் இருப்பாங்க. நீங்கள் குளத்தூரை தாண்டி வேறு தொகுதி வேறு இதுக்கு போய் பாருங்கள். எல்லாம் சர்வசாதாரணமாக எல்லாமே கிடைக்கிற மாதிரி தான் இன்றைக்கி இருக்குது. சட்ட ஒழுங்கு இன்றைக்கி வந்து சரி கிடையாதுண்ணா. அதான் விஷயமே. விஜய் சார் வந்து முதலமைச்சர் ஆனார்னா அவர் என்னதை ஃபஸ்ட்டு மாற்றணும்னு நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டே சட்ட ஒழுங்கு தானே மாற்ற வேண்டியதே. இங்கே சட்ட ஒழுங்கு தான். இங்கே அரசியல் அமைப்பே இங்கே சரி கிடையாது. சட்டம் மெயினே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சுகாதாரம் சரி கிடையாது, ரோடு சரி கிடையாது. நீங்கள் எந்த ரோடுனா போய் பாருங்கள். ஒரு ஆட்டோ ஒரு 2 வீலர் ஓட்டின்னு போக முடியாத அளவுக்கு குண்டோ குழிமாக தான் இருக்குது. சிஎம் வந்தாங்கன்னா உடனே மறுநாளே ரோடு போடுறாங்க. மற்ற ஏரியாங்கெல்லாம் நீ போய் பாருங்கள், போட மாட்டாங்க. மாற்ற வேண்டியது சட்ட ஒழுங்கு, சுகாதாரமும் மருத்துவத்தை தான் ஃபஸ்ட்டு மாற்ற வேண்டியதுங்க. அடிப்படை மாற்றமே அது ஒன்று தான் ஃபஸ்ட்டு. பெண்களுக்கு பாதுகாப்பு அண்ணன் முக்கியத்துவம் கொடுப்பார் வந்த உடனே.